கடன் கொடுக்கக்கூடிய ஒருவர் நீங்க அவசர தேவைன்னு பணம் கேட்கும் போது ஒரு மாசத்துக்குள்ள இந்த கடனை நீ திருப்பி கொடுத்துட்டா வட்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு மாசத்துக்குள்ள அந்த பணத்தை நீங்க திருப்பி கொடுத்துருவீங்களா மாட்டீங்களா? பெரும்பாலானவங்க அந்த பணத்தை திருப்பி கட்ட முயற்சியாவது செய்வோம். அப்படி நமக்கு கடன் கொடுக்கக்கூடிய நபர்கள் தான் வங்கிகள். பணத்தை எடுத்துக்கங்க அப்படின்னு அவங்க சொல்றதுக்கான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் கிரெடிட் கார்டு. பொதுவா கிரெடிட் கார்டு பில் சைக்கிள் அப்படிங்கிறது சுமார் 45 இருந்து 50 நாட்கள் வரைக்கும் இருக்கும். வங்கிகள் பொதுவா வட்டி இல்லாம கடன் கொடுக்காது. பட் கிரெடிட் கார்டுல பில் தேதிக்குள்ள நீங்க கரெக்டா பில்ல செட்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த வட்டியும் கிடையாது. இதுதான் கிரெடிட் கார்டு வைத்திருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை லாபம். வேறு நீங்க எந்த கடன் வாங்கினாலும் நாள் கணக்கிலேயாவது வட்டி செலுத்த வேண்டியிருக்கும். உதாரணமா நீங்க பணம் தேவை அப்படின்னு தங்கத்தை அடமானம் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு வாரத்துல உங்களுக்கு பணம் வந்துருச்சு, 8வது நாளே நீங்க போய் நகையை மீட்க போனீங்க அப்படின்னாலும் ஒரு குறிப்பிட்ட தொகை வட்டியா செலுத்த வேண்டும். இந்த மாதிரி அவசர தேவைகளுக்கு கிரெடிட் கார்டை கரெக்டா பயன்படுத்தினா எந்த வட்டியும் செலுத்த வேண்டியது இல்லை. இதை நம்ம சரியா பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ உங்களுடைய கிரெடிட் கார்டு லிமிட் 3 லட்சம் அப்படின்னு வச்சுப்போம். 50 நாட்கள் கிட்டத்தட்ட 1.5 மாசம் வரைக்கும் எந்த பேங்க்ஸோ இல்ல எந்த பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்டோ வட்டி இல்லாம உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. தங்க கடன்ல கூட கிடைக்காது. சோ பில் தேதி எப்போ அதுக்குள்ள கடனை கட்டிட முடியுமா அப்படின்னு கணக்கிட்டு நீங்க செலவு பண்ணீங்கன்னா கிரெடிட் கார்டு மாதிரியான ஒரு சிறந்த பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த உலகத்திலே கிடையாது.